வேங்குடவில் இளைஞன் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்த ரயிலின் மிதிப்பலகையில் குறைபாடு காணப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட ரயில்வே பொது முகாமையாளர் PAB ஆரியரத்ன இதனை கூறினார். இந்த ரயிலின் மிதிப்பலகையில் மாகூர் ரயில் நிலையத்தில் வைத்து ஆணி பொருத்தப்பட்டதை நாம் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தோம். இதற்கமைய ரயில்வே அதிகாரிகள் குறித்த விபத்து தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது அவர்கள் விபத்தை அடுத்து மிதிப்பலகை காணப்பட்ட விதத்தை குறிக்கும் காணொலி ஒன்றையும் காட்சிப்படுத்தினர். குறித்த மிதிப்பலகையில் அனுராதபுரம் பிரதேசத்தை நோக்கியுள்ள பகுதியில் ஆணி பொருத்தப்பட்டிருந்த இடத்தில் குறைபாடு இருக்கிறது. அதனை நான் தெளிவுபடுத்துகிறேன். அதில் 3 ஆணிகள் முற்றாக இருக்கவில்லை. கொழும்பு திசையில் உள்ள மிதிப்பலகையில் ஆணிகள் உடைந்திருந்தன. மறுபுறம் மிதிப்பலகையிலிருந்து 3 ஆணிகள் ஒரே தடவையில் எவ்வாறு காணாமல் போயின என்பது பற்றி அனைவருக்கும் கேள்வி எழுகிறது. உரிய தரப்பினரால் அது பரிசோதிக்கப்பட்டிருந்ததா என்பதை எமக்கு கூறுங்கள். இவை அனைத்தையும் பரிசோதிக்க வேண்டும் என்ற நடைமுறை கிடையாது. பாதுகாப்பு அதிகாரி ஓரளவில் அதனை பரிசோதிக்க வேண்டும். அந்த பரிசோதனை நடவடிக்கைக்கான தனி குழு இல்லை. 3 ஆணிகள் இல்லாமல் போயுள்ளது. ஒருவர் அதன் மீது நிற்கும் போது பாரம் காரணமாக அது கீழே இறங்காதா? நிச்சயமாக அவ்வாறு இடம்பெறாது. அதனையே காட்டியுள்ளோம். அந்த அளவிலேயே அது பதியும். அந்த இளைஞன் வீழ்ந்ததற்கு அது காரணமாக அமையவில்லையா? அது தெரியாது. அதனை நான் மறுக்கவும் இல்லை. ரயில் பயணித்துக் கொண்டிருந்த போது இளைஞன் இறங்கியுள்ளமை தெளிவாகிறது.